தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார் திரு முருகானந்தம் IAS அவர்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம். பாஸ்கரன், வழக்கம், முழு விவரங்கள் என்ன? தமிழக அரசின் 50வது தலைமைச் செயலாளராக முதல்வரின் செயலாளர்களில் ஒருவரான முருகானந்தம் IAS புதிய தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டதை அடுத்து தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய 2வது தளத்தில் உள்ள அவரது அறையில கோப்புகளில் கையெழுத்திட்டு தனது பணியை தொடங்கி இருக்கிறார். குறிப்பாக தமிழக IAS பிரிவு அதிகாரியான இவர் சென்னையைச் சேர்ந்தவர். பொறியியல் மற்றும் MBA பட்டதாரியான இவர் 1991ஆம் ஆண்டு IAS தேர்ச்சி பெற்று பணியில் சேர்ந்தார். 2001 முதல் 2004ஆம் ஆண்டு வரை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவராக பணியாற்றியிருக்கிறார். ஊரக வளர்ச்சித்துறை, அதே போல தொழில்துறை, நிதித்துறை உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் திறம்பட செயல்பட்டவர். தமிழக அரசினுடைய முதலமைச்சரின் தலைமைச் செயலாளர் பொறுப்புல முதல்வரின் தனிப்பிரிவு செயலாளர் ஒன்றாக பணிபுரிந்து வந்த நிலையில தமிழக அரசினுடைய புதிய தலைமைச் செயலாளராக முருகானந்தம் IAS அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார். தலைமைச் செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா IAS அவர்கள் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருந்தார் ஏற்கனவே. இதையடுத்து இன்று காலை அவர் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஆணையத்தினுடைய தலைவராக முறைப்படி பொறுப்பேற்பதற்காக தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். அந்த நிலையில புதிய தலைமைச் செயலராக முருகானந்தம் IAS அவர்களுக்கு சிவதாஸ் மீனா IAS அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். இதையடுத்து தலைமைச் செயலகத்துல 2வது அறையில கோப்புகள்ல கையெழுத்திட்டு 50வது தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்று தனது பணியில தொடங்கி இருக்கிறார். தமிழக முதலமைச்சர் தற்போது திருவொற்றியூர்ல ஒரு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றி வருகிறார். அதற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துக்கு வருகை தர உள்ளார். அப்போது நேரில் சென்று புதிய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS அவர்கள் நேரில் சென்று வாழ்த்து பெறுவார். அந்த வகையில இன்னும் சற்று நேரத்தில் புதிய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS செய்தியாளரை சந்தித்து தனது பணிகள் குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்ள உள்ளார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.